அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 10, 2024 சனிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சரண் சிங், நரசிம்மராவ், எம்.எஸ். சுவாமிநாதனுக்கு பாரத ரத்னா பிரதமர் அறிவிப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஓராண்டில் 5 தெரிவிச்சிருக்காங்க. நிகராண்டில் ஏற்கனவே பீகார் முன்னாள் முதல்வர் கார்புரி தாக்கூர், பாஜக மூத்த தலைவர் எல்.கே. அத்வானி ஆகியோருக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 3 அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓராண்டில் 5 பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டது இதுவே முதல் முறையாகும். முன்னதாக 1999ஆம் ஆண்டில் 4 பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. மறைந்த முன்னாள் பிரதமர்கள் சரண் சிங், பி.வி. நரசிம்மராவ், வேளாண் விஞ்ஞானி எம்.எஸ். சுவாமிநாதன் ஆகியோருக்கு நாட்டின் உயரிய பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. நரசிம்மராவ் அவரோட பீரியடில் எக்கனாமியில் புதுசாக ஒரு மாற்றம் கொண்டு வந்திருப்பாங்க. என்னென்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்களுக்கு ஒரு பட்டம் இருக்கும். அது என்ன பட்டம் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் நியூஸ் அண்ட் ஜென்ரல் நியூஸஸ் தான். ஸோ டேரெக்டாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துடலாம். பொது நோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர். அரசன் எல்லோரையும் பொதுவாக நோக்காமல் அவரவர் சிறப்புக்கு ஏற்றவர் நோக்கினால் அதை விரும்பி சுற்றமாக வாழ்கின்றவர் பலர் அவர்னு சுற்றம் தலால் அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக இந்தியாவின் மொத்த வாக்காளர்கள் 96.88 கோடின்னு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் 6.19 கோடி வாக்காளர்கள் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பாரத ரத்னா நியூஸ் சம்மந்தமாக கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுவரை 53 பாரத ரத்னா விருதாளர்கள்னு தெரிவிச்சிருக்காங்க. முதல் விருது வந்து கடந்த 1954ஆம் ஆண்டு முதல் முறையாக பாரத ரத்னா விருது மூதறிஞர் ராஜாஜி, சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன், சி.வி. ராமன் ஆகியோருக்கு வழங்கப்பட்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. மொத்தமாக எவ்வளோன்னு கேட்டாலும் கேட்பாங்க. இப்போ கொடுத்துருக்கதோடு சேர்த்து 53ஆக உயர்ந்துள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக போட்டித் தேர்வுகளில் முறைகேட்டில் ஈடுபட்டால் 10 ஆண்டுகள் சிறை. மாநிலங்களவையில் மசோதா நிறைவேற்றம். அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வில் முறைகேடுகளில் ஈடுபட்டால் அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் சிறை, 1 கோடி ரூபாய் அபராதம் விதிக்க வகை செய்யும் மசோதா மாநிலங்களவையில் வெள்ளிக்கிழமை நிறைவேறியது. பொதுத் தேர்வுகள் அதாவது முறையற்ற செயல்பாடுகளை தடுத்தல் மசோதா 2024 மீதான விவாதத்தின் போதே பதிலளித்த மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங், இளைய சமுதாயத்தின் சக்தி நாட்டு வளர்ச்சியில் முக்கியத்துவம் வாய்ந்தது. அவர்களின் எதிர்காலத்தோடு விளையாடும் நபர்களை தடுப்பதே இந்த மசோதாவின் முக்கிய நோக்கம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி மசோதா நிறைவேற்றிருக்காங்க. பார்த்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் நிறைய பேருக்கு நமக்கு கஷ்டப்பட்டு படிக்கிறோம், நேர்மையாக படிக்கிறோம், வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணி வேலை வாங்கிட்டு போயிடுறாங்களோன்ற மாதிரி நியூஸ் கேள்விப்படுறவங்க இதை பார்த்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட் ஆகிக்குவாங்க. சாரி, பேக்ரவுண்டில் இந்த விசில் சத்தம் கேட்குறது சாரி, வெளியில் கொஞ்சம் சவுண்டு கேட்டுட்ருக்கேன். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி நியூஸஸ் அனுப்புனீங்கன்னா கொஞ்சம் கான்ஃபிடென்ட் ஆவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது எக்ஸாம்ஸ் படிக்கிறாங்க, சென்ட்ரலோ ஸ்டேட்டோ என்ன எக்ஸாமுக்கு படிக்கிறாங்கனாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி நியூஸை ஃபார்வர்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன். ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். நீங்களும் எக்ஸாம் படிக்கிறவங்களாக இருந்தால் கான்ஃபிடென்ட்டாக படிங்க. கண்டிப்பாக கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையோடு படிக்கலாம் இந்த மாதிரி நியூஸஸை பார்க்குறப்போ. அடுத்ததாக வரலாறு படைத்தார் பதும் நிசிங்கா. இரட்டை சதம் அடித்த முதல் இலங்கை வீரர். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட்டில் இலங்கை 42 ரன்கள் வித்தியாசத்தில் வெள்ளிக்கிழமை வெற்றி கண்டு 3 ஆட்டங்கள் கொண்ட தொடரில் முன்னிலை பெற்றது. அந்த அணியின் பதும் நிசிங்கா ஒருநாள் கிரிக்கெட்டில் இரட்டை சதம் விளாசிய முதல் இலங்கை வீரர் என்று சாதனை படைத்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. மொத்தமாக 210 ரன் எடுத்து நாட் அவுட் ஆயிருக்காரு. 139 பந்துகள் பிடிச்சிருக்காரு. 20 பவுண்டரி, 8 சிக்ஸர் அடிச்சிருக்காரு. இந்த 200 ரன்கள் எடுத்த வீரர்கள் பட்டியல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல் 4 இடங்கள்லையுமே இந்தியாவை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. சச்சின் டெண்டுல்கர், வீரேந்திர சேவாக்கு, ரோஹித் சர்மா மட்டும் 2 தடவை அடிச்சிருக்காரு. ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஹேண்ட் ரிட்டன் PDF கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். வேணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஷார்ட் அட்வைஸ் கரெக்டாக நம்ம சேனலில் இருக்குது. வேணுறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.